ஹலோ கைஸ், வெல்கம் டு ஃப்ளெக்ஸி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வீடியோவில் கூகுள் க்ரோமில் உள்ள ஒரு சின்ன சீக்ரெட் ஃபீச்சர் பற்றி பார்க்கலாம். அது என்ன ஃபீச்சர் அப்படின்னா ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன். ஸோ இந்த ஃபீச்சர் எதுக்காக தேவைப்படும் அப்படின்னா, உங்கள் ஃபோனில் மெமரி அடிக்கடி ஃபில் ஆகுது, இல்லை ப்ளே ஸ்டோர்லேருந்து பெரிய ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி ஸ்டோரேஜ் பத்தாமல் போயிடுது, இல்லை வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷன் கூகுள் க்ரோமில் இருக்கக்கூடிய இந்த ஃபீச்சர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா, பெரிய பெரிய வெப்சைட்ஸ், அதாவது அமேசான், ஃப்ளிப்கார்ட், ட்விட்டர், ஸ்பாட்டிஃபை, ஸோ இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் நமக்கு ப்ளே ஸ்டோரில் ஆப்பாகவே இருக்கும். பட் நம்ம அங்கே இன்ஸ்டால் பண்ணும்போது பெரிய மெமரி நமக்கு தேவைப்படும். ஸோ அதிகமான மெமரி எடுக்கும். ஸோ அந்த ஆப்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ரேமும் அதிகமாக யூஸ் ஆகும், பேட்டரி ட்ரைனேஜும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் லைட் வெயிட்டாக நம்ம ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மெமரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இல்லை ஃபோனை வந்துட்டு லைட் வெயிட்டாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபீச்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி நம்ம அதை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணதுனே உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் எந்த ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதோட வெப்சைட் போகலாம். ஸோ பெரிய ஆப்ஸ் வந்துட்டு இப்போ அமேசான் இருக்குது அப்படின்னா நம்ம அமேசான் போகலாம். ஸோ எந்த வெப்சைட்ஸ்லாம் வந்துட்டு ப்ரோக்ரஸிவ் வெப் ஆப் அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் இருக்குது, அந்த ஸ்டாண்டர்ட் சப்போர்ட் பண்ணுற வெப்சைட்ஸ் எல்லாமே நம்ம ஆப்பாகவே இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அந்த சப்போர்ட் இல்லாத வெப்சைட்ஸ் உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் மாதிரி தான் இன்ஸ்டால் ஆகும். அதாவது ஷார்ட்கட் மாதிரி தான் நம்மளால் ப்ளேஸ் பண்ண முடியும். பட் அந்த சப்போர்ட் இருக்கக்கூடிய வெப்சைட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆப் அப்படின்னே உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதை நான் எப்படி காமிக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ட்விட்டர் லாகின் பண்ணுறேன். ட்விட்டருங்கிறது x.com. ஸோ x.com அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறோம். ஸோ இந்த மாதிரி x.com வெப்சைட் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுது. ஸோ இந்த இடத்துல மேலே இருக்கிற 3 டாட்ஸ், ரைட் சைட் கார்னரில் மேலே இருக்கிற 3 டாட்ஸ் டச் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ ட்ரான்ஸ்லேட் பட்டனுக்கு கீழே ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் இருக்கும். நீங்கள் இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிக்கும், இன்ஸ்டால் ஆப்னு காமிக்கும். ஸோ நான் வந்துட்டு இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்துட்டு பேக்ரவுண்டில் நமக்கு ஹோம் ஸ்க்ரீனில் இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். எப்படி இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இப்போது என்னோடய ஹோம் ஸ்க்ரீனில் எக்ஸ் ஆப் வந்துட்டு இப்போது இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ எப்படி இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணால் நமக்கு நார்மல் ஆப் ஓப்பன் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் ரெகுலராக எக்ஸ் ஆப் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஆப் வந்துட்டு நான் ப்ளே ஸ்டோர்லேருந்தே நான் டவுன்லோட் பண்ணுறேன் அப்படின்னா அது டவுன்லோட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுவும் நான் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ செகண்டாக இருக்கிறது தான் வந்துட்டு நான் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ண எக்ஸ் ஆப். இப்போ வந்துட்டு அந்த ஆப்பை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆப் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஆப் டீட்டெயில்ஸில் உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு நான் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணது. ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா ஆப் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா ஆப் இன்ஸ்டால் ஃப்ரம் கூகுள் ப்ளே ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அண்ட் கேஷே மெமரி பாருங்கள், 278 MB வந்துட்டு எனக்கு யூஸ் ஆகிருக்கு. ஸோ என்னோடய ஃபோன் மெமரியில் 278 MB வந்துட்டு இந்த ஆப் வந்து யூஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நான் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணது. இப்போ நம்ம கூகுள் க்ரோம்லேருந்து ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் வழியாக நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதோட ஆப் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த ஐக்கானை லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். ஆப் டீட்டெயில்ஸ் உள்ளே போகிறோம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆப் டீட்டெயில்ஸ் ஆப் இன்ஸ்டால் ஃப்ரம் கூகுள் ப்ளே ஸ்டோர் தான் காமிக்கும். ஆனால் நம்ம வந்துட்டு கூகுள் க்ரோம்லேருந்து தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஸோ இதுவும் வந்துட்டு ரொம்ப லெஜிட்டிமேட்டான இன்ஸ்டாலேஷன் தான். ஸோ நம்ம எதுவும் ஷார்ட்கட்லாம் பண்ணல. இது வந்து நமக்கு எதுவும் ப்ரைவசி, சேஃப்டி அதுலாம் நமக்கு எந்த இஷ்யூஸும் வராது. ரொம்ப க்ளீனாகவே இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு மேலே வந்துட்டு ஸ்டோரேஜ் அண்ட் கேஷே மெமரி பாருங்கள், 306 KB. ஸோ வெறும் 306 KB, MB கூட 1 MB கூட நமக்கு கிடையாது. வெறும் 306 KB மட்டும்தான் வந்துட்டு நம்மளோட ஃபோன் மெமரியிலேருந்து எடுத்திருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃப்ளிப்கார்ட் இன்ஸ்டால் பண்ணலாம், அமேசான் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் வந்துட்டு நம்ம ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னாலும் தேவையில்லாமல் அதிக மெமரி எடுத்துகிட்டு அது நம்மளோட ஸ்டோரேஜ் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரியான அடிக்கடி யூஸ் பண்ணாத ஆப்ஸ் எல்லாமே நீங்கள் கூகுள் க்ரோம்லேருந்து இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஸ்பாட்டிஃபை எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன். திருப்பி கூகுள் க்ரோம் வந்தாச்சு. இந்த இடத்துல நான் ஃப்ளிப்கார்ட்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். flipkart.com டைப் பண்ணியாச்சு, என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் 3 டாட்ஸ் டச் பண்ணுறேன். ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் கொடுக்குறேன், இன்ஸ்டால் கொடுக்குறேன். அடுத்து அமேசான். ஸோ ஃப்ளிப்கார்ட் லைட் ஆப் இன்ஸ்டால்னு சொல்லிட்டு நமக்கு நோட்டிஃபிகேஷன் வருது பாருங்கள். ஸோ இப்போ அமேசானே நான் வந்துட்டு பண்ணுறேன். அமேசான் 3 டாட்ஸ் டச் பண்ணியாச்சு, ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன். ஸோ இன்ஸ்டால் வெப் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். அமேசான் வெப் இன்ஸ்டால். ஸோ இன்ஸ்டாலிங் அமேசான் வெப் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமும் நமக்கு வந்துட்டு மேலே நோட்டிஃபிகேஷன் வந்துடும், அமேசான் வெப் இன்ஸ்டால்டு. இதே மாதிரி நம்ம ஸ்பாட்டிஃபை இன்ஸ்டால் பண்ணலாம். ஸ்பாட்டிஃபைங்கிறது மியூசிக் ஸ்ட்ரீமிங் ஆப். ஸோ நம்மளோட சாங்ஸ் எல்லாம் நம்ம கேட்கறதுக்கு ஸ்பாட்டிஃபை யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இது போதும். ஸோ நம்ம இப்போ ஃப்ளிப்கார்ட், அமேசான் இன்ஸ்டால் பண்ண அந்த ஆப்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம்.
ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ளிப்கார்ட் லைட், அமேசான் வெப் ரெண்டுமே வந்துட்டு இன்ஸ்டால் ஆகிருக்கு. இப்போ நான் ஃப்ளிப்கார்ட் லைட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ கம்ப்ளீட்டாக இங்கே பாருங்கள், நீங்கள் ப்ரௌசர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது, கம்ப்ளீட்டாக நீங்கள் ஆப் யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். இது ரொம்ப ரொம்ப கம்மியான மெமரி தான் எடுக்கும். ஸோ ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி இருக்குது. அமேசான் பார்க்கலாம். ஸோ அமேசான் வெப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அமேசான் ஆப் மாதிரியே தான் இருக்கும். ஸோ இது நீங்கள் வந்துட்டு டிஃபால்ட்டாக இதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து பெரிய பெரிய ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. இப்போ இதோட மெமரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அமேசான் வெப்பும் ஃப்ளிப்கார்ட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஃப்ளிப்கார்ட் லைட் வந்துட்டு நான் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன், ஆப் டீட்டெயில்ஸ் உள்ள போகிறேன். ஸோ ஸ்டோரேஜ் அண்ட் கேஷே 300 KB. ஸோ வெறும் 300 KB தான் இருக்குது. அமேசான் வெப்பும் பார்த்தோம்னாலும் நமக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ 297 KB தான் அமேசான் வெப் எடுத்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபோன் ரொம்ப ரொம்ப கம்மியான மெமரி எடுக்கும், உங்கள் ஃபோன் ஹேங் ஆகாது. ஸோ மெமரி ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவும் வராது. ஸோ நெக்ஸ்ட் டைம் பெரிய ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபீச்சர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ப்ளே ஸ்டோரில் தேவைப்படுச்சுன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.